திருப்பதி பாலாஜி டெம்பிள் பர்மிங்ஹாம் டட்லியில் இருக்க வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்க திருப்பதி பாலாஜி டெம்பிள் யூகேலே பெரிய திருப்பதி டெம்பிள் இதுதான். இது 2000லேருந்து ஓப்பன் பண்ணத்துக்கு ஆரம்பிச்சு ஒர்க்கு ஒன்று ஆரம்பிச்சு 2006 தான் முடிச்சாங்க. இந்த கோவிலில் 2002-03 வந்து நான் வேலை செய்திருக்கேன் வாலண்டரியா. அப்போ நான் வந்து வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வருவேன் வீக்கெண்டனா வந்து இங்கே வேலை செய்திருப்பேன். அப்போ எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இப்போ 10-15 வருஷத்துக்கு அப்புறமா நான் எல்லா கான்டாக்ட்ஸும் இல்லை. நான் பிஸ்னஸில் பிஸியாக இருந்துட்டேன். பக்கத்தில் இருக்கிறதால எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 30 மைலில் இந்த கோவில் இருக்கிறதால நாங்கள் எப்போல்லாம் எங்கள் வீட்டில் கெஸ்ட் வராங்களோ அப்போல்லாம் கோயிலுக்கு போவேன். இந்த முறை எங்கள் மாம்ஸ் வந்தார் சுவிஸ்லேருந்து, அவரை கூப்பிட்டு போனேன். உள்ளே போனோடனே பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போனோடனே பார்க்கிங் 30 ஏக்கர்ஸ் இந்த டெம்பிளோட ஏரியா 30 ஏக்கர். இது வந்து மில்லினியம் ஃபண்ட்ஸ்லையும் 10+ மக்களோட க்ரௌட் ஃபண்டிங்லையும் கட்டப்பட்ட கோவில். 6 மில்லியனோ 7 மில்லியனில் கட்டினாங்க இந்த கோவிலை. இஃப் ஐம் ரைட். உங்களுக்காக நான் டாப் வியூலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் ட்ரோனில். இது பெரிய கோவில். நிறைய ஒரு 500-600 கார் நிற்க வைக்கலாம் சுற்றி. பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கும். அப்புறமா ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லை, முன்ன வெறும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்ததை உடச்சி இந்த ஏரியாவை ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி டாக்டர்ஸ் தான் இதை உருவாக்குனாங்க. ஒரு குஜராத்தி டெம்பிள் தான் இந்த பெருமாள் கோயில் உருவாச்சு. அப்போ நாங்களாம் மெம்பரெல்லாம் போயிட்டு வாலண்டியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய பழைய நினைவுகள்லாம் வந்தது. இப்போல்லாம் இல்லை, 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் கான்டாக்ட்ஸே இல்லை. இன்றைக்கி கோயிலுக்கு போனோடனே விநாயகர் கோயில் இருக்கும், பக்கத்துலேயே பெருமாள் முருகர் கோயில் இருக்கும். மேலே போனீங்கன்னா பெருமாள் கோயில். டிசேபிள் ஃப்ரெண்ட்லி கோயில். எங்கே வேணால் நீங்கள் வீல் சேரில் போகலாம். அவ்வளோ பிரசித்தியாக இருக்குன்னு நாங்கள் அப்படியே நல்லா அபிஷேகம் நடந்தது. சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தோம். பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே அலமேல் மங்கை, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர் எல்லாம் வச்சுட்டு வெளில வந்தோம். அங்கே டொனேட் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கினோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது பவுண்டு கொடுத்தா ஒரு பவுண்டுக்கு அர்ச்சனை ஒரு லட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் 3 பவுண்டு ஆச்சு, ஒரு லட்டு கொடுத்தாங்க. இப்போ 5 பவுண்டு வாங்குறாங்க, லட்டும் கொடுக்கறதில்ல. லட்டு தனியாக வாங்கணும். ஒரு லட்டு 2 ரூபா சார்ஜ். மேபி காஸ்ட் ஆஃப் லிவிங். ஏன்னா மெயின்டெனன்ஸ் எவ்வளோ பெரிய டெம்பிளை மெயின்டைன் பண்ணலாம் சும்மா கிடையாது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க சாப்பாடு போடுறாங்க 3 வேளையும். எல்லாமே மெயின்டெனன்ஸ். பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சாய்பாபா கோயிலுக்கு வந்தோம், சாய்பாபா கும்பிட்டோம். அப்புறமா நவகிரகத்தை சுற்றி வந்தோம். அதுலேருந்து அந்த பக்கம் போனால் சிவா விஷ்ணு டெம்பிள் இருக்கும். அங்கே ஐயப்பன், விஷ்ணு, சிவன் எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணி அப்புறமா விஷ்ணுவோட உருவமை இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி இருக்கும், சாப்பாடு பாருங்க, பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும். அதில் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளுக்கே கீழேயே இருந்தது, கோயிலுக்கு கீழேயே இருந்தது அந்த இது ஷூ மாத்திரங்களா அங்கே இருந்தது. அப்போல்லாம் சாப்பிடும்போது தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. ஸ்டெரிலைஸ் பண்ணி வைக்கிறாங்க தட்டுலாம். நீங்களும் வாஷ் பண்ணி வச்சுட்டு போங்க. இஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சாப்பாடு எப்பயுமே சூப்பராக இருக்கும் கோவிலில். பிரசாதம் மாதிரி சாப்பிடணும். பின்னாடி வரவங்களும் அதை சாப்பிடணும். கேரிங் வித் கேரிங். மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. பக்கத்துலேயே கடை இருக்கு. கடையில் ஷாப்பிங் பண்ணலாம். பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அங்கேயும் சாப்பிடலாம். இன்னும் கேரமேனில் வச்சிருந்தாங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி. பின்னாடி பக்கம் இப்போ நிறைய டெவலப் ஆயிடுச்சு. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, அகாடமி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.